கிரிக் யுனைடெட் தமிழ் நேர்களே வணக்கம். இன்னைக்கு படக்கிளப் செக்ஷன்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு செக்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம். என் கூட ஹரி ப்ரோ ஜாயின் பண்றாரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஸோ டேரக்டா செக்மெண்ட் குள்ள போயிடலாம். இன்னைக்கு என்னன்னு பாத்துட்டீங்க அப்படின்னா ஐபிஎல் ஹிஸ்டரியில நடந்த ட்ரேட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஐபிஎல் ஹிஸ்டரியில 2009ல இருந்து 2026 இந்த ஐபிஎல் ஆப்ஷன் வரைக்கும் 57 ட்ரேட்ஸ் நடந்திருக்கு. வெவ்வேறு பிளேயர்ஸ்க்கு வேற வேற டீம்ஸ்ல இருந்து ஆல் கேஷ் ட்ரேட் மூலியமாவும் பிளேயர் ஸ்வாப் மூலியமாவும் 57 முறை ட்ரேட் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த 57 ட்ரேட்ஸும் என்னென்ன எப்பப்ப நடந்துச்சு, எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஸ்வாப் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்களுடைய ட்ரேட் அந்த வாங்கின டீமுக்கும் இல்ல அந்த எந்த டீம்ல இருந்து போனாங்களோ அந்த டீமுக்கும் இல்ல எந்த டீமுக்காக போய் சேர்ந்தாங்களோ அந்த டீமுக்கும் எந்தெந்த அளவுல இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்காங்க, எந்தெந்த இம்பாக்ட்ஸ் ஐபிஎல்ல மாறி இருக்கு, ஒரு சில பிளேயர் ட்ரேட்னால ஐபிஎல் உடைய அந்த செனரியோவே மாறி இருக்கு. ஸோ அதை பத்தினா இந்த செக்மெண்ட்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் போயிடலாம் ப்ரோ. 2009 இந்த சீசன்ல தான் முதல் முறையா ஐபிஎல் உடைய ட்ரேடிங் விண்டோங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு அபிஷியலா. 2008ல முதல் ஐபிஎல் சீசன் முடிஞ்ச உடனே 2009க்கு ட்ரேடிங் விண்டோ ஓபன் ஆச்சு. ஸோ இந்த ட்ரேட்ல 2009ல ரெண்டு முறை ட்ரேடிங் நடந்துச்சு. ஐபிஎல் வரலாற்றிலேயே முதல் முறையா ட்ரேடிங் விண்டோவை ஆரம்பிச்சது, முதல் முறையா ட்ரேடிங் பண்ண பரம்பரை நம்ம பரம்பரை தான். 2009லயே ரெண்டு ட்ரேடிங் பண்ணிருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் கூட நாங்க உங்களுடைய ஹோம் பாய் ஆஷிஷ் நேகராவை தரோம், எங்களுக்கு ஷிகர் தவானை கொடுங்க அப்படின்னும், அதே மாதிரி ஆர்சிபிக்கு நாங்களும் உங்களுடைய ஹோம் பாய் ராபின் உத்தப்பாவை தரோம், அதுக்கு பதிலாக நீங்க எங்களுடைய ஹோம் பாய் ஜகீர் கானை கொடுங்க அப்படின்னும் ரெண்டு ட்ரேட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரேடை ஓவராலா பார்த்துட்டோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனை கொடுத்துட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வாங்கினாங்க, அந்த சைடு ஒரு ஃபாஸ்ட் பவுலரை கொடுத்துட்டு ஒரு ஓப்பனிங் பேட்டரை வாங்கியிருந்தாங்க. சோ இந்த ட்ரேட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2009ல ஃபர்ஸ்ட் ரெண்டு ஐபிஎல் ட்ரேட்ஸ் மும்பை இந்தியன்ஸ் தான் பண்ணிருக்காங்க. இது எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு மும்பை இந்தியன்ஸுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் ஆர்சிபிக்கும்? ஷிகர் தவான் டெல்லி கேபிட்டல்ஸ்ல வந்து நல்லாவே பேட்டிங் பண்ணின்னு இருந்தார். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் அவர் சக்சஸ்ஃபுல் பிரேக் த்ரூ சீசனா இருந்துச்சு. இங்க வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு அவர் வந்த உடனே அவருக்கு வந்து கேம் டைம் கிடைக்கல. 2009ல எம்ஐ ஃபுல்லாவே ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு, ஆனால் அவருக்கு சரியான கேம் டைம் கிடைக்கல. பட் 2010ல மும்பை இந்தியன்ஸுக்கு தவனுக்கு கேம் டைம் கிடைச்சிது. அதை அவர் வந்து சரியா கேபிட்டலைஸ் பண்ணிக்கினாரு. ஒரு யங் பிளேயரா அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். 10 மேட்ச்ல 191 ரன்ஸ். என்னதான் இருந்தாலும் அது வந்து மும்பை இந்தியன்ஸ் ஷிகர் தவன் ட்ரேட் வந்து நாட் ஹைலி இம்பாக்ட்ஃபுல். ஒரு 10க்குன்னு பார்த்தா ஷிகர் தவன் ட்ரேட் டு மும்பைன்னு போய் எடுத்தா அது வந்து நான் 6 தான் நான் தருவேன் நான். ஆன் த அதர் ஹேண்ட் ஜகீர் கான் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஆஷிஷ் நேராவை டெல்லி கொடுத்துட்டோடனே மும்பை பாய் ஜகீர் கானை உள்ள கொண்டு வந்து அவர் எம்ஐயோட கண்டிஷன்ஸை நல்லாவே எக்ஸ்பிளைட் பண்ணாரு. அந்த 2009ல வந்து ஐபிஎல் இந்தியாவில நடக்காது, இதுல ஒரு மேஜர் ஃபேக்டரா இருந்துச்சு. ஜகீர் கான் 2009 சீசன்ல அவரும் கஷ்டப்பட்டாரு, 6 விக்கெட் தான் எடுத்திருந்தாரு. பட் 2010ல அவரும் பால் அவுட் பண்ணாரு, 15 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஜகீரோட ட்ரேட் எம்ஐக்கு வந்து இம்பாக்ட்ஃபுல்லா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா ஒரு 7.5 கொடுப்பேன். ஆன் த அதர் ஹேண்ட் இங்க இருந்து போன பிளேயர்ஸ் ராபின் உத்தப்பாவும் சரி ஆஷிஷ் நேராவும் சரி, ராபின் உத்தப்பா எக்ஸ்ட்ராடினரியா பர்ஃபார்ம் பண்ணாரு ஆர்சிபிக்காக. ஒரு தன்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கினார் அங்க தன்னை போய். ஸோ ராபின் உத்தப்பா டு ஆர்சிபி நான் 7 கொடுப்பேன். ஆஷிஷ் நேரா டு டெல்லி ஸ்டாட்ஸ் படி பார்த்தா ஆஷிஷ் நேரா வந்து டெல்லிக்காக 3 சீசன் இருந்தாரு. ஆன் த த்ராட்ல 25 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. டெல்லியோட பர்ஃபார்மன்ஸும் அந்த ஒரு 3 சீசன்ல வந்து நல்லாவே இருந்துச்சு. 2009ல நல்லா இருந்துச்சு. 2010ல அவங்க பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகல. அதே சமயம் இந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு ஆஷிஷ் நேராக்கும். இந்த ஒரு ரேட்டிங்கும் நான் வந்து 7 தான் நான் தருவேன் ஆஷிஷ் நேராக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா 2008-9ல மும்பை இந்தியன்ஸ் பண்ண இந்த ஆஷிஷ் நேரா ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு ஹைலி ரிஸ்கான ட்ரேட் அந்த சமயத்துல அப்படின்னு நான் பார்ப்பேன். ஏன்னா 2008 அதாவது மும்பை இந்தியன்ஸோடைய ஃபர்ஸ்ட் சீசன்ல அதிக விக்கெட் மும்பை இந்தியன்ஸுக்காக எடுத்தது ஆஷிஷ் நேகரா தான். ஸோ மும்பை இந்தியன்ஸ் அந்த ரிஸ்க் எடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு ட்ரேட் பண்ணாங்க. அதுக்கு பதிலாக ஷிகர் தவான் வந்தாரு. பட் அதை காம்பன்சேட் பண்ற விதமா ஜகீர் கானை இந்த சைடு கொண்டு வந்தது ஒரு சூப்பரான ட்ரேடா பாக்குறேன். ஒரு ஹோம் கம்பிங் மும்பை பாய், எப்படி நம்ம மும்பைக்கு வந்து பேட்டிங்ல ஒரு காட் சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி பவுலிங்க்கு காட் அப்படிங்கிறது ஜகீர் கான் தான். ஸோ இந்த ரெண்டு காட்ஸ்மே பேட்டிங் அண்ட் பவுலிங் காட்ஸ் மும்பை இந்தியன்ஸுக்கு ஆடினது அதுவுமே ஒரு ப்ரைடான ஒரு விஷயம் அந்த ட்ரேட்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ மூவிங் ஆன், அடுத்த 2 வருஷம் ஐபிஎல்ல ட்ரேடிங்கே இல்ல, 2010லயும் 2011லயும். ஸோ அப்படியே டைரக்டா 2012ல ஒரு 11 ட்ரேட் நடந்துச்சு சேர்த்து வச்ச மாதிரி. ஸோ இந்த 11 ட்ரேட் என்னென்ன ப்ரோ? ஆக்சுவலா சில பிளேயர்ஸ் வந்து விளையாடவே இல்ல, ட்ரேட் மட்டும் தான் பண்ணாங்க, அவங்கள பிளேயிங் லெவல்லே பார்க்க முடியல. ஸோ இந்த பிளேயர்ஸ்ல யாரு? இந்த 11 ட்ரேட் எங்க இருந்து எப்படி நடந்துச்சு? 2012ல வந்து நமக்கு வந்து நோட்டபிளான நேம்ஸ் மட்டும் தான் எப்பயுமே வெளியே எஸ்டாப்ளிஷ் ஆகும். லைக் டிகே டு மும்பை, இன்னொன்னு வந்து பிரகேனோஜா டு மும்பை. இந்த மாதிரியான நேம்ஸ் மட்டும் தான் நமக்கு வெளியே நமக்கு தெரியும். தெரியாத பல டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து நம்ம போய் சர்ச் பண்ணும்போது தான் நமக்கே தெரிய வந்துச்சு. அதுல ஒரு நோட்டபிளான டிரான்ஸ்ஃபர்ஸ் வரும். ஃபாரின் பிளேயர் ஆண்ட்ரூ மெக்டொனால்ட் டெல்லி டேர்டெவில்ஸ் வந்து கேஷ் டீல்ல ஆர்சிபிக்கு போனார். அடுத்தது கெவின் பீட்டர்சன். எல்லாருக்குமே எனக்கும் அது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கெவின் பீட்டர்சன் ட்ரேட் ஆனாரான்னு, நானும் ஆக்ஷன்ல தான் எடுத்த பிளேயர்னு நினைச்சேன். ஆக்சுவலா கெவின் பீட்டர்சன் வந்து டெக்கன் சார்ஜர்ஸ் வந்து டெல்லி டேர்டெவில்ஸ்க்கு ஆல் கேஷ் ட்ரேட்ல டிரான்ஸ்ஃபர் ஆனார். இன்னொரு பிளேயர் வந்து ஹர்மித் சிங் டெக்கன் சார்ஜர்ஸ்ல இருந்து கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனார். ஆனா அவருக்கு கேம் டைம் அங்க கிடைக்கல. ராஜ்கோபால் சதீஷ் தெரியும், டிகேவோட டிரான்ஸ்ஃபர்ல அவரும் இன்வால்மெண்ட் ஆன ஒரு பிளேயர். பிரகேன் ஓஜா டெக்கன் டு மும்பை இந்தியன்ஸ், அதுவும் தெரியும். அசோக் டிண்டா இன்னொரு நோட்டபிளான நேம். இந்த டிரான்ஸ்ஃபரும் அந்த யாருக்குமே வெளியில வராத ஒரு டிரான்ஸ்ஃபர். டெல்லி டேர்டெவில்ஸ் வந்து புனே வாரியர்ஸுக்கு ஆல் கேஷ் ட்ரேடா போனாரு. அனதர் நேம் ஸ்டீவர்சன் கோஸ்வாமி கேகேஆர்ல இருந்து ஆர்ஆருக்கு ட்ரேட் ஆனார். ராஸ் டெய்லர் ஆர்ஆர்ல வந்து ராஸ் டெய்லர் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து டெல்லி டேர்டெவில்ஸ் போனார். ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஒரு இது சொல்லியிருப்பாரா ராஸ் டெய்லர், ஆர்ஆருக்கும் எனக்குமான பாண்டிங் வந்து சரியா இல்லைன்னு. அதுக்கு அடுத்த சீசன் வந்து அவரை வந்து ஷிப்மெண்ட் பண்ணிட்டாங்க டெல்லிக்கு. அபிஷேக் ஜுன்ஜுன்வாலா இவர் வந்து புனே வாரியர்ஸ்ல இருந்து டெக்கன் சார்ஜர்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனார். கடைசியா அலி முக்தாசா மும்பைல இருந்து புனே வாரியர்ஸுக்கு ஆல் கேஷ் ட்ரேட்ல இருந்து வெளியே போனார். மொத்தம் 11 டிரான்ஸ்ஃபர். இந்த டிரான்ஸ்ஃபர்ல நோட்டபிளான டிரான்ஸ்ஃபர்னா கெவின் பீட்டர்சன், தினேஷ் கார்த்திக், பிரகேனோஜா, அசோக் டிண்டா. இவங்க 4 பேர் தான் கேம் டைம் கிடைச்சி விளையாடினவங்க. மீதி இருக்கிற பிளேயர்ஸுக்கு சரியான கேம் டைம் கிடைக்கல, கிடைச்சாலும் அவங்கள வந்து ப்ரூவ் பண்ணிக்கவும் இல்லை. கெவின் பீட்டர்சன் 8 இன்னிங்ஸ் விளையாடினாரு டெல்லி டேர்டெவில்ஸ்க்கு, அது செஞ்சுரியோட 300 ரன் அடிச்சாரு கெவின் பீட்டர்சன். டிகே வந்து நமக்கு தெரியும், டிகே வந்து அவர் ஐபிஎல் பிளேயரா இருந்து ஜெயிச்சது வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு மட்டும்தான். ஃபர்ஸ்ட் சீசன் அவர் 240 ரன்ஸ் எடுத்தாரு. ஆனா செகண்ட் சீசன்ல வந்து அவர் ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவர் வந்து தன்னோட நேம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணினார். சேம் ஆஸ் பிரகேனோஜா 12 சீசன்ல வந்து அவரால் வெறும் 9 விக்கெட் தான் எடுக்க முடியுது. அடுத்த 13 அதாவது சாம்பியன்ஷிப் அடிக்கிற சீசன்ல 16 விக்கெட்ஸ் எடுத்து அவரும் ஹைலி இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தார். இதுல வந்து கெவின் பீட்டர்சன், டிகே, பிரகேனோஜா இவங்க 3 பேருக்கு நான் வந்து சாலிட் 8 out of 10 கொடுப்பேன். டிரான்ஸ்ஃபர் இம்பாக்ட். அசோக் டிண்டாக்கு வந்து அங்க அவர் எப்படி போட்டாரோ, டெல்லிக்கு வந்து அவர் வந்து 5 மேட்ச் தான் விளையாடினாரு. இங்க புனே வாரியர்ஸ்ல வந்து 20 மேட்ச் விளையாடினாரு. இங்க புனே வாரியர்ஸ் தன்னை ஒரு எஸ்டாப்ளிஷ் பிளேயரா அவர் காட்டினாருன்ற ஒரே காரணத்தை மட்டும்தான். ஏன்னா எக்கனாமி வைஸ் எல்லாமே சரி. அசோக் டிண்டா வந்து டெல்லிக்கும் இதுக்கும் சிமிலரா தான் இருக்குது. இம்பாக்ட்ஃபுல் ரைஸும் புனே வாரியர்ஸ் பெருசா குவாலிஃபை ஆகிற மாதிரி தெரியல. ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் டீம்ஸ் இந்த ஐபிஎல் புனே வாரியர்ஸ் தான். அப்படி இருக்கும்போது இந்த டிரான்ஸ்ஃபருக்கு வந்து நான் 6 தான் நான். ஸோ இந்த வருஷம் ஆக்சுவலா 2020 நடந்த முக்கியமான ட்ரேட்ஸ்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் 2 பிளேயர் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க, தினேஷ் கார்த்திக் அண்ட் பிரகேனோஜா. 2 பேருமே ட்ரேட் பண்ண சீசன் ஒழுங்காவே விளாடல. பட் அதுக்கு அடுத்த சீசன் சாம்பியன்ஷிப் அடிக்கிற அந்த சீசன்ல 2 பேருமே ஒரு முக்கியமான பிளேயர்ஸா, இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸா மும்பை இந்தியன்ஸுக்கு இருந்தாங்க. ஸோ ஒரு ட்ரேட் அப்படிங்கிறது இந்த எந்த அளவுக்கு அந்த வருஷம் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கோ இல்லையோ, அதுக்கு அடுத்த சில வருஷங்கள்ல அந்த பிளேயர்ஸ் ஒரு நல்லா க்ரூம் பண்ணி நல்ல பிளேயரா வருவாங்க, சாம்பியன்ஷிப் வின் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ட்ரேட் ஒரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலா இந்த ட்ரேட் தான் அதுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் டீம்ஸ் வந்து இந்த ட்ரேட்ல வர பிளேயர்ஸ் மேல ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, இன்னொரு 2 சீசன் ஆட வைப்போம் அப்படின்னு. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இந்த 2012 நடந்த ஒரு ட்ரேட். ஸோ அதுக்கு அடுத்து 2013ல ஆஷிஷ் நேகரா, ராஸ் டெய்லர் ஒரு பிளேயர் ஸ்வாப் ஒன்று நடந்துச்சு 2013ல. ஆஷிஷ் நேகரா திரும்பவும் டெல்லி கேபிட்டல்ஸுக்காக போய் விளையாண்டாரு. அதே மாதிரி ராஸ் டெய்லர் புனே வாரியர்ஸ் இந்தியாவுக்காக ட்ரேட் செய்யப்பட்டாரு. ஸோ இந்த ட்ரேட் எப்படி பாக்குறீங்க? 2013ல நடந்த இந்த ஒரு ட்ரேட் தான் நடந்துச்சா, இல்ல வேற ஏதாச்சும் ட்ரேட்ஸ் இருக்கா? 2013ல இந்த ஒரே ஒரு ட்ரேட் தான் நடந்துச்சு. இந்த ஒரு ட்ரேட்ல வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஐபிஎல் போஸ்ட் ஆக்ஷன் ட்ரேட். இந்த 2013ல வந்து பிப்ரவரி மாசம் 3ஆம் தேதியே வந்து ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆக்ஷன் விண்டோ வந்து ஐபிஎல்ல வந்து
இன்னும் அந்த ஒரு மாசம் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. இப்ப வந்து மார்ச் 15 உங்களுக்கு இந்த சீசன் ஆரம்பிக்குதுன்னா பிப்ரவரி 15 வரைக்கும் உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ட்ரேட்ல டிரான்ஸ்ஃபர் ஆனதுதான் இந்த ஒரு ட்ரேட். பிப்ரவரி 3ஆம் தேதி நடந்த ஆப்ஷனுக்கு அப்புறம் 9 நாட்கள் கழிச்சு பிப்ரவரி 12ஆம் தேதி இந்த டீல் வந்து மெட்டீரியலைஸ் ஆச்சு. ஆஷிஷ் நேரா டு புனே வாரியர்ஸ் நாட் அ இம்பாக்ட்ஃபுல் டிரான்ஸ்ஃபர். உண்மையை சொல்லணும்னா அவர் அங்கேயுமே ஒரு டிக்ளைன்ல தான் இந்த டெல்லி டேர்டெவில்ஸ்லயும். இங்க வந்து அவருக்கு வெறும் 5 மேட்ச் கிடைச்சது, 63 ரன் அடிச்சிருந்தாரு. இது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்டா தான் போகும். பூனே வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்ஸ்ஃபர் ஒரு ஃபிளாப் டிரான்ஸ்ஃபர். என்னோட பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து 3 தான் நான் தருவேன். ஆஷிஷ் நேரா ஒரு செகண்ட் ஸ்டிண்ட்ல போனாரு. இங்க வந்து அவர் வந்து 11 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார் 2013ல. ஈவன் தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருந்தாலும் டெல்லியோட பர்ஃபார்மன்ஸ் சீசன் ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் சீசன் சொல்லலாம் டெல்லிக்கு. அதனால என்னோட இம்பாக்ட் வந்து ஆஷிஷ் நேரா டு டெல்லி இம்பாக்ட் வந்து நான் 5.5 நான் தருவேன். ஸோ அடுத்ததா 2014ல ட்ரேடு நடக்கல டியூ டு மெகா ஆக்ஷன். அதுக்கு அடுத்து 2015ல சில ட்ரேட்ஸ் நடந்துச்சு, ஒரு 6 ட்ரேட்ஸ் நடந்துச்சு. அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா பார்த்திவ் பட்டேல் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்தாரு ஆர்சிபில இருந்து ஒரு ஆல் கேஷ் ட்ரேடா. அதே மாதிரி 2012 ஐபிஎல் ஹீரோ மன்விந்தர் பிஸ்லா கேகேஆர்ல இருந்து ஆர்சிபி பார்த்திவ் பட்டேல் மும்பை கொடுத்துட்டு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் வேணும் அப்படின்ட்டு ஆர்சிபி கேகேஆர் இருந்து ஒரு ஆல் கேஷ் ட்ரேட் பண்ணாங்க. அதே வருஷம் மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து உம்முன் சந்தை வந்து ட்ரேட் பண்ணாங்க. அதே மாதிரி கேகேஆர் இருந்து வினய் குமாரையும் மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஆல் கேஷ் ட்ரேடா எடுத்தாங்க. கடைசியா இக்பால் அப்துல்லாவை ஆர்ஆர்ல இருந்து ஆர்சிபிக்கு ஒரு கேஷ் ட்ரேட் நடந்துச்சு. ஒரு ஆறுமே ஆல் கேஷ் ட்ரேட்ஸா நடந்துச்சு 2015ல. சோ இதுல எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த மாதிரியான இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தாங்க அண்ட் எந்தெந்த பிளேயர்ஸ் ட்ரேட் வந்து சுமாரா அமைஞ்சது? இக்பால் அப்துல்லா டு ஆர்சிபி நம்ம சொல்லியிருந்தோம். ஆர்சிபி இக்பால் அப்துல்லா வந்த உடனே அவர் கேம் டைம் பெருசா கிடைக்கல. அவருக்கு வந்து அந்த 2016ல ஒரு குரூஷியல் மேட்ச் குவாலிஃபயர் 1 அந்த குஜராத் லைன்ஸ்ல ஏபிடி வில்லர்ஸ் வச்சு வெளுவெளுன்னு வெளுக்கும் போது அவரு கூட நின்று பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு 33 ரன் அடிச்சாரு. அவரோட அந்த ஒரு குரூஷியல் நாக்குக்காகவே உங்களுக்கு நீங்க ஒண்ணு சொல்லியிருந்தீங்களே 2012 செக்மெண்ட்ல இப்ப டிகேக்கெல்லாம் சொன்னீங்களே, எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து இவங்க வந்து இம்பாக்ட் வந்து தர முடியலனாலும் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி நீங்க வச்சிருந்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு மேட்ச் ஸ்டாண்டர்ட் டெலிவர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் டெலிவர் பர்ஃபார்மன்ஸ் தான் இக்பால் அப்துல்லா கொடுத்தாரு. ஏன்னா இந்த டிரான்ஸ்ஃபருக்கு வந்து இந்த ஒரு நாக்குக்காக மட்டுமே இக்பால் அப்துல்லாக்கு 6.5 நான் தருவேன். இந்த டிரான்ஸ்ஃபர் ஹவு இம்பாக்ட்ஃபுல் ஃபார் இது. எல்லா மேட்சும் நீங்க அடிக்கணும்னு இல்லை, இந்த ஒரு குரூஷியல் டைம்ல யாரும் நிக்காதப்ப நின்று அடிச்சு கொடுத்தாரு இக்பால் அப்துல்லா ஆர்சிபிக்காக. அதனால 6.5 நான் தருவேன். பார்த்திவ் பட்டேல் டு மும்பை இந்தியன்ஸ் இந்த டிரான்ஸ்ஃபர் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தெரியும். நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை, தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 2014ல மும்பைக்கு டாப் ஆர்டர் காம்பினேஷன் செட் ஆகாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்கள சிம்மன்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் மும்பைக்கு வந்து டேபிள்ஸே டேர்ன் அரவுண்ட் ஆச்சு. அது வரைக்கும் தோத்துன அந்த மும்பை சிம்மன்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிராக்கல் குவாலிஃபிகேஷன் நடந்துச்சு. இருந்தாலும் அவங்க ஒரு விக்கெட் கீப்பர் ஷார்ட்டா இருந்தாங்க. சிதம்பரம் கௌதம்லாம் வச்சு அவங்க ட்ரை பண்ணி இருந்தாங்க அந்த 2014 டைம்ல. அவங்கள ஒரு சாலிடான விக்கெட் கீப்பர் வேணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க வந்து பார்த்திவ் பட்டேலை ட்ரேட் பண்ணாங்க. மும்பைக்கு டிகே வர்றதுக்கு முன்னே இதே பிரச்சனை இருந்துச்சு. அம்பத்தி ராயுடு வச்சு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அம்பத்தி ராயுடு பார்ட் டைம் கீப்பரா தான் இருந்தார். அதை வந்து டிகே வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க. டிகேவோட இம்பாக்டுக்காக மும்பை இந்தியன்ஸ் திருப்பி 2014 ஆப்ஷன்லயும் போச்சு ஆல் அவுட்டா. போகலன்னு முடியாது, அவங்களால செக்யூர் பண்ண முடியல, ஓவர் பிரைஸுக்கு போயிட்டாரு. அந்த ஒரு வாய்டு இருந்துச்சு 2014ல. அந்த வாய்டை ஃபில் பண்ண பார்த்திவ் பட்டேல் கொண்டு வந்தாங்க. அவர் வந்து மும்பை இந்தியன்ஸுக்காக நல்லாவே விளையாடினாரு. கிட்டத்தட்ட 2 டிராபிஸ் 911 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு மும்பைக்காக 40 மேட்ச். இதுல இருந்தே தெரியும் பார்த்திவோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு. இந்த டீல் வந்து சாலிட் 8.5 அவுட் ஆஃப் 10. வினய்குமார் கொல்கத்தால சாம்பியன்ஷிப் அடிச்சுட்டு அங்க வந்து அவருக்கு வந்து 9 மேட்ச் கிடைச்சது, 7 விக்கெட் எடுத்திருந்தாரு. இங்க மும்பை இந்தியன்ஸ்க்காக வந்தோடனே அவர் 13 மேட்ச் கிட்ட கிடைச்சது. விக்கெட்ஸ்னோ 7 விக்கெட்ஸ் தான். ஆனா அவரோட இம்பாக்ட் எக்கனாமி ரேட்ஸ் வந்து இங்க மும்பைக்காக போடும்போது ஓரளவு நல்லாவே குறைஞ்சிருந்துச்சு. இது வந்து ஒரு 7.5 அவுட் ஆஃப் 10 நான் தருவேன். உன்முங் சந்த் டு மும்பை. உன்முங் சந்த் அந்த ஒரு டெல்லிக்காக அவர் டெபியூட் ஆனதுக்கு அப்புறமே அவரோட கரியர் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபெல் ஆஃப் போயிடுச்சு. ஆர்ஆருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனாரு, அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகல, ஒரு மேட்ச் தான் கிடைச்சது. மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல உன்முங் சந்துக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அதுல ஒரு 50 மட்டும் அடிச்சிருந்தாரு. இது வந்து ஒரு நல்ல இம்பாக்ட்னு சொல்லுவேன். உன்முங் சந்தாக மும்பைக்கு பெரிய ஒரு லாபம் கிடையாது. அந்த ஒரு ஆர்சிபி மேட்ச்ல மட்டும் தான் 50 அடிச்சாரு.
ஒரு சாலிட் 5.5 அவுட் ஆஃப் 10. அடுத்த டிரான்ஸ்ஃபர் சொல்லியிருந்தீங்க மன்விந்தர் பிஸ்லா. மன்விந்தர் பிஸ்லாவோட ஃபார்ம்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு. அவர் வந்து அந்த ஒரு 2012 ஹீரோ 2014ல கேகேஆர்ல அவர் ஸ்டார்ட் பண்ண முடியாம கஷ்டப்பட்டாரு. இங்கேயும் வந்து அவர் பேக்கப் ஆப்ஷனா இருந்தாரு. ஏன்னா டிகே ஆர்சிபி எடுத்துட்டாங்க. அதுவும் வந்து ஒரு ஜீரோ இம்பாக்ட்ன்ற இதுல தான் வந்துச்சு. 3 அவுட் ஆஃப் 10 ஒரு ஸ்குவாட் பிளேயராகவே இருந்துட்டார். வேற யாரு? மன்தீப் சிங் வந்து கேஷ் ட்ரேட் பஞ்சாப் டு ஆர்சி. மன்தீப் சிங் வந்து அந்த டைம்ல ஒரு எமர்ஜிங் பிளேயரா இருந்தாரு. எமர்ஜிங் பிளேயரா இருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஆர்சிபிக்கு ஒரு ஸ்குவாட் பிளேயரா இருந்தாரு. இதுவும் வந்து ஒரு என்ன சொல்றது, மன்தீப் சிங் அதுக்கப்புறம் போக போக தான் தன்னை டெவலப் பண்ணிக்கினாரு ஆர்சிபி சர்க்கியூட்ல. இது ஒரு சாலிட் வந்து ஒரு 5 அவுட் ஆஃப் 10 தருவேன். மன்தீப் சிங்கை பத்தி சொல்லியிருந்தீங்க. மன்தீப் சிங் பாத்துட்டீங்கன்னா அந்த டைம்ல இந்தியாவுக்கு ஆடக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். அந்த 2014-16 அந்த காலகட்டத்துல அவர் இந்தியாவுக்கு டெபியூ பண்ணி கூட ஆடி இருக்காரு. சில பேர்த்துக்கு இப்போ வந்து மன்தீப் சிங் ஒரு சாதாரண ஒரு நார்மல் ஐபிஎல் பிளேயர் தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, மன்தீப் சிங் அப்போ வந்து பஞ்சாப் கிங்ஸுக்கும் சரி ஆர்சிபிக்கும் சரி ஏகப்பட்ட இம்பாக்ட்ஃபுல் நாக்ஸ் ஆடி இருக்காரு. இந்தியால டெபியூ ஆனாரு. பட் 2015 வேர்ல்ட் கப் உடைய அந்த ப்ராபபிள் 30 ஸ்குவாட்ல கூட ஒரு இருந்தாரு. 15 ஸ்குவாடுக்கு முன்னாடி 30 ஸ்குவாட்ல கூட இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கிருந்து மன்தீப் சிங் அதுக்கப்புறம் டிராப் ஆயிட்டாரு. பட் அந்த ஒரு காலகட்டத்துல ஐபிஎல்ல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் நேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மன்தீப் சிங்க. அடுத்ததா 2016 ஐபிஎல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரேட் நடந்துச்சு. ஆக்சுவலா இந்த பிளேயர் ஃபியூச்சருக்கான ஒரு பிளேயர் அப்படிங்கிறது தெரியாம எஸ்ஆர்எச் ஆர்சிபிக்கு டிரான்ஸ்பர் பண்ணாங்க. அந்த பிளேயர் யாரு அப்படின்னா நம்மளுடைய கேஎல் ராகுல். ஆர்சிபிக்காக ஆடினாரு. அதுக்கு முன்னாடி எஸ்ஆர்எஸ் டீம்ல இருந்தாரு. பெரிய அளவுல சான்சஸ் கிடைக்கல. ஸோ அதனால ஆர்சிபிக்கு ட்ரேட் பண்ணாங்க. ஆர்சிபில அந்த சீசன் ஃபைனல்ஸ் முடியும் எடுத்த போனாங்க. அதுல ஒரு சில இம்பாக்ட்ஃபுல் நாக்ஸ் ஆடி இருந்தாரு. அதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு டெபியூ ஆடி இருந்தாரு. 2014 டெஸ்ட் டெபியூ ஆயிருந்தாரு. ஸோ இப்படி கேஎல் ராகுல் அங்க இருந்து ஒரு லெஜெண்டா மாறினாரு. ஆர்சிபில இருக்கும்போது சரி, ஆர்சிபில இருந்து ரிலீஸ் ஆனப்போது சரி. பட் இந்த ட்ரேட நீங்க எப்படி பாக்குறீங்க? சோ அந்த டைம்ல வந்து கேஎல் ராகுல் ஒரு பெரிய நேம் இல்ல, இந்தியாக்காக ஜஸ்ட் டெபியூட்டட் ஒரு பிளேயர் தான். சோ அங்கிருந்து இந்த ட்ரேட் வந்து எப்படி இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு ரெண்டு டீம்ஸ்க்குமே? கேஎல் ராகுல் ஒரு தனிப்பட்ட டிசிஷன். அவர் வந்து என்ன வந்து ரிலீஸ் பண்ணுங்க ஆர்சிபி போறான்னு அவர் கேட்டிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்த உடனே அதனாலதான் எஸ்ஆர்எச் வந்து அவர் லெட் கோ பண்ணிட்டாங்க. ஈவன் தான் கேஎல் ராகுல் போயிட்டாலும் அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா சிக்கர் தவன் இருந்தாரு, இந்த டேவிட் வார்னர் இருந்தாரு. டாப் 2 பவர் ஹவுஸா இருந்துச்சு. இவங்க டாப் 2க்கு அப்புறம் தான் 2016ல கேஎல் ராகுல் வந்து ஒரு நம்பர் 4 நம்பர் 5 அந்த மாதிரி தான் அவர் வந்து இருந்தார். கேஎல் ராகுல் இல்லாம அவங்க கட்டமைச்சுக்கலாம், சரி பாத்துக்கலான்ற மாதிரி அவங்க விட்டுட்டாங்க. ஆர்சிபி அதை வந்து நல்லா கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. இந்த 2016 இந்த ட்ரேட் விண்டோவை நல்லா யூட்டிலைஸ் பண்ண டீம்னா அது ஆர்சிபி தான். அவங்க தேவையான நீட்ஸ் எல்லாத்தையும் ஆக்ஷன் முன்னாடியே ஃபுல்ஃபில் பண்ணிக்கினாங்க. ஸோ கேஎல் ராகுல் தன்னோட தனிப்பட்ட விருப்பத்தினால அவர் வந்து வெளியே போறன்னதை எஸ்ஆர்எச் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அவங்களுக்கும் தெரியாது இது எந்த அளவுக்கு காஸ்ட்லி மிஸ்ஸா இருக்கும். ஏன்னா 2018ல அடி போராடினாங்க அவங்க பஞ்சாப் கிட்ட சண்டை போட்டு எப்படியாவது ராகுல கொண்டு வரணும்னு. ஆனா அது கடைசி வரைக்கும் நடக்கல. லாஸ்ட் பிட் வரைக்கும் போய் அவங்களால கொண்டு வர முடியல. இன்னைக்கு அவங்க யோசிக்கலாம் பெருசா நம்மளே ரீடைன் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு. பட் எல்லாம் கைமீறி போயிடுச்சு எஸ்ஆர்எச்சுக்கு. அந்த டைம்ல கொஞ்சம் யோசிச்சு அவங்க முடிவெடுத்து இதே மாதிரி இன்னொரு ட்ரேடும் எஸ்ஆர்எச் விட்டுச்சு. அது போக போக பின்னாடி வரும் அந்த கதைகள். எஸ்ஆர்எச் லாட் ஆஃப் காஸ்ட்லி மிஸ்ஸஸ் பண்ணியிருக்காங்க ட்ரேட்ஸ்ல. போக போக நம்ம பேசுவோம். அதே மாதிரி கேஎல் ராகுல் டு ஆர்சிபி நான் இந்த இதுவும் வந்து சாலிட் 8.5 அவுட் ஆஃப் 10 நான் தருவேன். கண்டிப்பா. ஆனா ஆக்சுவலா எஸ்ஆர்எச் ஒருவேளை கேஎல் ராகுல் ஒரு 2-3 சீசன் அந்த ட்ரேட் நடக்காம இருந்துச்சு அப்படின்னா எஸ்ஆர்எச் உடைய ஒரு ஃபேஸாவே மாறி இருப்பாரு கேஎல் ராகுல். ஸோ எஸ்ஆர்எச் உடைய பிராண்ட் வேல்யூமும் இப்போ இருக்கிறத விட இன்னுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த ஒரு காஸ்ட்லி மிஸ் 2016ல எஸ்ஆர்எச் பண்ணாங்க. ஸோ அதுக்கு அடுத்தா 2017 and 2018 ட்ரேட்ஸ் எதுவும் நடக்கல. ஐபிஎலுக்கு ஒரு ரா இயரா தான் இருந்துச்சு. 2016ல நம்ம அந்த இருந்த ஆர்சிபி 3 ட்ரேட் பண்ணிச்சு. சொல்லுங்க. கேதர் ஜாதவ், நம்ம தலைவன் கேதர் ஜாதவ் டெல்லியில வந்து ரெகுலர் பிளேயரா இருந்தாரு 13ல இருந்து 15 வரைக்கும். அப்படியே அவரை தூக்கின்னு வந்து இங்க போட்டாங்க ஆர்சிபில. முதல் சீசன் கேம் டைம் கிடைக்கல. 2வது சீசன் ஆர்சிபி கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவருக்கான கேம் டைம் கிடைச்சிது கேதர் ஜாதவ். அதுல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு
அந்த சீசன் யாருக்குமே சரியா போல ஆர்சிபில. இவரு தான் செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர்னு நினைக்கிறேன் ஆர்சிபி 2017. கிரைசிஸ் டைம்ல நில நின்னாரு கேதர் ஜாதவ். ரெண்டாவது கேஎல் ராகுல். ராகுல வந்து நம்ம வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்காக 9 மேட்ச்ல 142 ரன்ஸ் எடுத்திருந்தாரு. இங்க ஆர்சிபிக்கு 14 மேட்ச்ல 397 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. இந்த டைம் கோலி 973, டிவிலியர்ஸ் இந்த பக்கம் 600 ஹார்ட் ரன்ஸ் அடிச்சிருக்கும் போது ஆர்சிபிக்காக ஒரு 400 ரன் அடிச்சாரு கேஎல் ராகுல். எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க. ஆர்சிபி ஒரு பிளண்டர் பண்ணிச்சு 2018 ஆக்ஷன்ல. அது போனா ரொம்ப தூரம் போகும். ராகுல் அதனாலதான் சாலிட் 8.5 அவுட் ஆஃப் 10 கொடுத்தேன் நான் ராகுலோட டிரான்ஸ்ஃபர். மீதி 3 டிரான்ஸ்ஃபர் வந்து ஒன்னும் நாட் ஹைலி இம்பாக்ட்ஃபுல். ஆல்பி மார்க்கல்ஸ் ஆர்பிஎஸ் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸுக்கு போனாரு. சௌரவ் திவாரி ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸுக்கு போனாங்க. பர்வேஸ் ரசூல் எஸ்ஆர்ஹெச் வந்து ஆர்சிபிக்கு போனாங்க. இதுல வந்து பார்த்தா சௌரவ் திவாரி ஆர்பிஎஸ்ல நல்ல கேம் டைம் கிடைச்சது. டெல்லியில 7 மேட்ச் விளையாடாரு, இங்க 10 மேட்ச் விளையாடாரு. ஆனா ரன்ஸ் வந்து பெருசா வரல. அங்க ஒரு 110 அடிச்சிருந்தாரு, இங்க 177 அடிச்சிருந்தாரு. இது ஒரு நல் இம்பாக்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். இன்னொரு பிளேயர் ஆல்பி மார்க்கல், அங்கேயே வந்து டிக்ளைன் ஆனதுனால 4 மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சது. அது ஒரு 70 மட்டும் தான் அடிச்சிருந்தாரு டெல்லிக்காக. இங்க ஆர்பிஎஸ்க்கு வரும்போது 2 மேட்ச் தான் கிடைச்சது. அதுலயே ஒரு ரொம்பவே அவரால் பவுலிங்கும் சரியா பவுலிங் பண்ண முடியல. 13 இன்னோவா எக்கனாமி இருந்துச்சு. ஆமா 13.2 எக்கனாமி. இது வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் தான் ஃபார் ஆர்பிஎஸ். ஆல்சோ அந்த டைம்ல ஆர்பிஎஸ் ரொம்ப ஸ்ட்ரகிளும் பண்ணாங்க. ஆல்பி மார்க்கலுக்கு நான் 2 அவுட் ஆஃப் 10 தருவேன். நான் சௌரவ் திவாரிக்கு நான் 4 அவுட் ஆஃப் 10 தருவேன். பர்வேஸ் ரசூலுக்கு சான்ஸே கிடைக்கல. பர்வேஸ் ரசூல் இந்த எஸ்ஆர்ஹெச்ல 2 மேட்ச் விளையாடினாரு. ஆர்சிபிக்கு வந்தப்ப 2 சீசன் சேர்த்து 4 மேட்ச் விளையாடினாரு. இதுவும் நெகட்டிவ் இம்பாக்ட் தான். அதனால இதுவும் 2 அவுட் ஆஃப் 10 தான். ஸோ இந்த ட்ரேட்ல வந்து நான் கேதர் ஜாதவோடைய அந்த ட்ரேடை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். கேதர் ஜாதவ் இந்த ட்ரேட் மூலியமா தான் கேதர் ஜாதவ் வந்து இந்தியாவுக்கு விளையாடுறதுக்கான சான்சஸ் கிடைச்சது. அவரு அதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் பிளேயர், டெல்லி கேபிட்டல்ஸ்ல ஒரு நார்மலான ஒரு பிளேயரா இருந்தார். ஆர்சிபிக்கு அந்த சீசன் ட்ரேட் செய்யப்பட்டு உள்ள வந்தோடனே பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த வருஷமே இந்தியாவுக்காக விளையாடுறதுக்கான வாய்ப்பும் அவருக்கு கிடைச்சது. அதை யூட்டிலைஸ் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு ஸ்டாராவே மாறி இருந்தாரு. பேட்டிங்ல மட்டும் இல்ல, எம்எஸ் டோனி அவரை வந்து ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்டிங் ஆல்ரவுண்டரா மாத்தி இருந்தாரு. ஸோ அந்த டைம் பவுலிங்ல சில இம்பாக்ட்ஃபுல்லான சில விக்கெட்ஸும் எடுத்தாரு. அதுக்கப்புறம் சிஎஸ்கே வந்து ஒரு சீசன் 2018 சிஎஸ்கே உடைய கம்பேக் சீசன்ல வந்து பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்தாரு. ஸோ நம்ம அதுக்கப்புறம் சிஎஸ்கேக்கு ஒரு சில இடத்துல காஸ்ட்லியான ஒரு சில மேட்சஸ் எல்லாம் மிஸ் பண்ணி கொடுத்தாரு. கேதர் ஜாதவோடைய பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் கேதர் ஜாதவ் 2016 அவருடைய ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல் டீம்ஸ்க்கு மட்டும் இல்ல, அவருடைய லைஃப்ல அவருடைய கரியர்ல ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான ட்ரேடா வந்து இந்த ட்ரேட் அமைஞ்சது. ஆர்சிபிக்கு அமைஞ்சது அப்படிங்கிறத விட கேதர் ஜாதவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல் ட்ரேடா அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அங்கிருந்து அடுத்த 2 வருஷம் ஐபிஎல் ஹிஸ்டரியில ட்ரேடே நடக்கல. ஒரு மெகா ஆக்ஷன் இயர் பார்த்தோம். நடந்துச்சு. ஓகே, 17ல மயங்க் அகர்வால் டு ஆர்பிஎஸ் 2 சிமிலர் ஸ்டாட்ஸ் தான். அங்க டெல்லியில ஆடும்போது 3 மேட்ச்க்கு 26, 27. ஆர்பிஎஸ்ல 3 மேட்ச்க்கு 26. 0 இம்பாக்ட். நான் பாயிண்ட்ஸும் வந்து 2 பாயிண்ட் நான் தந்துருவேன் நான் இம்பாக்ட்ஃபுல் மார்க்ஸுக்கு. இன்னொன்னு தலைவர் லார்ட் ஷர்துல் தாக்கூர். பஞ்சாப்ல கேம் டைமே கிடைக்காத என் தலைவன் ஆர்பிஎஸ்க்கு ரெகுலர் ஸ்டார்டரா ஆகி என்ன பண்ணான்னா தலைவன் வந்து குவாலிஃபயர் 1ல 3 விக்கெட் எடுத்திருக்கிறான். நம்ம தலைவன் மும்பையை ரேட்டில் பண்ணோம். ஃபைனல்ல 2 ஓவருக்கு 7 ரன் வித்தவுட் நோலாஸ். எக்கனாமி 3.5. நெருப்பு மாதிரி பவுலிங் போட்டு ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மரா மாறி அதுக்கப்புறம் பெரிய கான்ட்ராக்ட் சிஎஸ்கே கிடைச்சது. இது வந்து ஆர்பிஎஸ்க்கு அந்த டைம்ல ஒரு ஜாக்பாட் டிரான்ஸ்ஃபரா நான் பார்ப்பேன். சாலிட் 8.5 அவுட் ஆஃப் 10. ஹை பாசிட்டிவ் இம்பாக்ட் ஃப்ரம் லார்ட் ஷர்துல் தாக்கூர். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லார்ட் ஷர்துல் தாக்கூரை பத்தி இப்ப வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்டரியில அதிக டைம் ட்ரேட் செய்யப்பட்ட வீரர் அப்படின்னா லார்ட் ஷர்துல் தாக்கூர். இப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கு ட்ரேட் ஆனது உட்பட 2-3 டைம், ஆக்சுவலா 3 டைம் ட்ரேட் செய்யப்பட்டார்னு நினைக்கிறேன். ஐபிஎல் ஹிஸ்டரியிலே இவர் தான் அதிக முறை ட்ரேட் செய்யப்பட்ட ஒரு பிளேயரும் கூட. நம்ம இது வரைக்கும் ஐபிஎல் ட்ரேட் டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து 2008 to 2017 வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோஸ் வந்து நமக்கு அதிக பரிச்சயம் இல்லாத டிரான்ஸ்ஃபர்ஸும் நம்ம அதிகம் பார்த்திருப்போம். ஏன்னா இந்த டைம்ல வந்து நம்ம கையில இன்டர்நெட் அக்சசபிலிட்டி கம்மியா இருந்த காலத்துல நடந்த டிரான்ஸ்ஃபர்கள். அதனால சில டிரான்ஸ்ஃபர்கள் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்லாம் இன்னைக்கு நம்ம உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்த செக்மெண்ட்ல வந்து நமக்கு பரிச்சயமான டிரான்ஸ்ஃபர்கள், நல்லாவே இம்பாக்ட் தெரிஞ்ச டிரான்ஸ்ஃபர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம்.
ரெவல்யூஷனரி டிரான்ஸ்ஃபர் இந்த பீரியட் தான் வந்து ரெவல்யூஷனரி ஐபிஎல்லோட இதுல வந்து இது வரைக்கும் ஒரு ஸ்குவாட் டெப்த் பிளேயர்ஸா இருந்த இதுதான் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ வரைக்கும். அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து ரெவல்யூஷனரி டிரான்ஸ்ஃபர்களை பத்தி ஒண்ணா நம்ம பார்ப்போம். அதுல இருந்து சைனிங் ஆஃப் ஃப்ரம் எஸ்பிடி அண்ட் கேகா. தேங்க்யூ. நன்றி.